பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தங்கமயில் பாக்கியம் பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே எல்லார்கிட்டேயும் பொய் சொன்னதாலையும், பாண்டியன் குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச தங்கமயில் அவங்களுக்கு உதவி செய்யாமல் உண்மையை சொல்லாமல் மறுபடியும் பொய் சொன்னதால் இங்கே பாண்டியன், கோமதி, கதிர்னு எல்லாரையுமே கூப்பிட்டு போயிடுறாங்க. அதன் மூலமாக அவங்க வெளியில் வரணும்னா இனி கோர்ட்டில் தான் அவங்க பக்கம் என்ன உண்மை இருக்குன்னு பேச முடியும். எங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு போலீஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க ராஜியால் தாங்கிக்க முடியாமல் அழுதுகிட்டே நிற்கும்போது உடனே இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க, ராஜி நீ அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, இருந்தாலும் நீ வேணும்னா நம்ம வீட்டுக்கு வாயேன், நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், அரசி நீயும் வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு முத்துவேல். உடனே சக்திவேலும், ஆமா ராஜி நீ நம்ம வீட்டுக்கு வந்தனா அண்ணி உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறதுனால நீ கொஞ்சம் நல்லபடியாக அங்கே இருக்கலாம், நீ எதிர்பார்த்த மாதிரியே சீக்கிரமாக கோமதியை நான் வெளியில் வர வைப்பேன், அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பிரச்சனை வரும், உங்கள் வீட்டு மருமக தங்கமையில இப்படி பொய் சொல்லி மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை என்னை நம்பி தான் இங்கே ராஜியும் அரசியும் இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் நாங்கள் ராஜி கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். உடனே ராஜி அழுதுகிட்டே, அப்பா நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன்ப்பா, நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன், மனசு மாறி எங்களுக்காக உதவி செய்யணும்னு நீங்கள் சித்தப்பா, குமாரண்ணன் எல்லாரும் வந்தீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ஆனாலும் இப்போ வரைக்கும் எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை யாருமே புரிஞ்சுக்காம மாமா, அத்தை எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்களேப்பா, எப்படிப்பா அவங்கள வெளியில் கொண்டு வர்றது, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ராஜி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவோட அப்பா சொல்கிறாங்க, ஜனார்தனன் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்கம்மா, எப்படியும் நம்ம வக்கீல் இருக்காருல்ல, அவர் பேசி உண்மை என்னன்னு நிரூபிப்பார், கண்டிப்பாக சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரையுமே வெளியில் கூப்பிட்டு வரதான் போகிறோம், தப்பு செஞ்சது பாக்கியமும் தங்கமயிலும் தான், அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்க தான் போகிறோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. மீனா நீ வேணும்னா நம்ம வீட்டுக்கு வரியான்னு கூப்பிடும்போது, இல்லைப்பா நான் இங்கே என் மாமியார் வீட்டுக்கே போகிறேன், ராஜியவும் அரசியவும் சாப்பிட வைக்கணும், அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குல்லப்பா, நம்ம வீட்டுக்கு மட்டும் என்னப்பா செய்ய போகிறேன்னு சொல்லும்போது, அதானே உன் மாமியார் குடும்பத்தை நீ விட்டு கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி உன் மாமியாரும் உன் மாமனாரும் உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெளிவாக தெரியுது, இருந்தாலும் தங்கமயில் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இம்புட்டு போய் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, இங்கே சம்மந்தி வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, சரி நீங்கள் வீட்டில் கவனமாக இருங்க, நாளைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு குமாரால் தாங்கிக்க முடியல. உடனே குமார் முத்துவேல் கிட்ட சொல்கிறாரு, பெரியப்பா இங்கே ராஜி இப்படிலாம் அழுது நான் பார்த்ததே இல்லை, இங்கே நமக்கு பிடிக்காம கதிரை ராஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே நானும் ரொம்ப கோவப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யனே தெரியல பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது, குமார் நாம் என்ன செய்ய முடியும், உதவி செய்யணும்னு வந்தோம், நம்மளால் எதுவுமே இவங்களுக்கு உதவி செய்ய முடியல, அங்கே வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அம்மா வடிவுன்னு எல்லாம் ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பாங்க, அதனால் ராஜி மீனான்னு எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே விட்டுருவோமா என்ன, நாமளும் பார்த்துக்கலாம், நீங்கள் யாரும் சமைக்க வேண்டாம், நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன், மீனா இவங்கள நல்லபடியாக பார்த்துக்கம்மா, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வராரு முத்துவேல். இங்கே அப்பத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, வீட்டுக்கு வரும்போது கோமதி, பாண்டியன் எல்லாரும் ஒன்றா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும், என் பசங்க உதவி செய்யணும்னு கிளம்பி போனாங்க, இன்னும் வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்பத்தா. ராஜி முத்துவேலை பார்த்து அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பாண்டியன் வீட்டுக்கு வந்த அரசி அங்கே வீட்டில் யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் தங்கமயில் அண்ணிக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, ஆனால் தங்கமயில் அண்ணி அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் பொய் சொன்னதால் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே, எப்போ தான் என் அப்பாவும் அம்மாவும் திரும்பி வருவாங்கன்னு தெரியல, என் அண்ணன் சரவணன் எல்லாருக்கும் உதவி செய்வார், அவரோட வாழ்க்கையில் எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, என்னால் தாங்கிக்க முடியல, வீட்டில் எம்புட்டு பேர் இருந்தோம், எல்லாரும் சந்தோஷமாக பேசி சிரித்து நம்ம வீடு எப்பயுமே ஒத்துமையாக இருந்தோமே, ஆனால் இப்போ பார்த்தீங்களா யாருமே இல்லை, என்னால் இப்படி இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அரசி ரொம்பவே அழ ஆரம்பிக்கும் போது மீனா ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே முத்துவேல் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அப்பத்தாவும், முத்துவேல், சக்திவேல் என்னாச்சுப்பா, இங்கே கோமதி வந்துட்டாங்களா, நீங்கள் என்ன பாண்டியன் வீட்டு பக்கம் நின்று பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா நாங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், ராஜி, மீனா, அரசின்னு எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்கள நாங்கள் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், ஆனால் கோமதியால் வர முடியலம்மா,
இங்கே தங்கமயிலும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சொன்ன பொய்யால் இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சு தெரியுமா? இனி நாங்கள் கோர்ட்டில் தான் என்ன ஏதுன்னு பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வக்கீல் இருக்காருமா, நம்ம கவலைப்பட வேண்டான்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்கிற? இங்கே கோமதி வரலையா? கோமதிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரணுமா? தங்கமயில் நல்ல மருமகன்னு கோமதி என்கிட்ட பேசும்போதெல்லாம் தங்கமயிலை பற்றி ரொம்பவே பாராட்டி பேசிகிட்டு இருப்பாங்களே. ஆனால் பாக்கியம் இப்படி வந்து அவங்க பக்கம் இருக்கிற வந்து உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னப்பா இவங்க பாக்கியம் குடும்பத்தை பற்றி தெரியாமல் தங்கமயில அவங்க வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்ததால் இவங்க குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, உண்மை என்னன்னு கேட்டாங்க, தெளிவாக உண்மையை சொல்லிட்டோம். இத்தனை வருஷமாக நாங்கள் பாண்டியன் குடும்பம் வீட்டில் உள்ளவங்க கிட்ட நாங்கள் பேசினதே இல்லை. எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. எங்களுக்கு இடையில நிறைய பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா கோமதி என் பொண்ணாவே இருந்தாலும் நான் இத்தனை வருஷமாக சரியாக கோமதி கிட்ட பேசுனது கூட இல்லை. தன்னுடைய மருமக எல்லாரையும் தன்னுடைய பொண்ணாக தான் மகளாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தங்கமயில் மட்டும்தான் இத்தனை நாள் சந்தோஷமாக இருந்த தங்கமயில் தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. என் பொண்ணு கோமதியை விட்டுருங்க, வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு எவ்வளவோ சொன்னேனே, அப்போவுமா அவங்க புரிஞ்சுக்கல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கல. நாம் மட்டும் உண்மையை சொல்லலை, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே பாண்டியன் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுனது மட்டும் இல்லாமல் பாக்கியம் எப்படிப்பட்டவங்க, பாக்கியம் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி உள்ளவங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்களே. இந்த மாணிக்கம் இப்போ வரைக்கும் வெளியில் வேலைக்கு போனதே இல்லை. அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை செஞ்சு வச்சதே பாண்டியன் தான். ஆனால் கல்யாணத்துக்காக நிறைய செலவு செஞ்சோம், நிறைய நகையை கொடுத்தோன்னு என்னெல்லாம் பேசியிருக்காங்க பாத்தியாப்பா. இந்த பாக்கியத்துக்கிட்ட பேசியாவது எப்படியாவது என் பொண்ணு கோமதியை வெளியில் கூப்பிட்டு வரணும். நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். கோமதியும் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினச்சனே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவீங்கன்னு நினச்சனே. ஆனால் நினச்சது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு அப்பத்தா கோமதியை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. தனியாக இருக்கிற கோமதி தன்னுடைய குடும்பத்தை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர், என் பசங்கன்னு எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நான் தானே தங்கமயில பார்த்து சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. அதனால தான் இப்படியெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் தேவையா? அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சனே. சரியாக விசாரிக்காமல் யார் பேச்சையும் கேட்காம நாங்களாக இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சோம். எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, என் பையன் சரவணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சதுக்கு தான் இப்படி தங்கமயிலும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என் குடும்பத்தையே தலகுனிய வச்சு இப்படி என் குடும்பத்தையே பிரித்து எங்களை ரொம்பவே அள வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இங்கே என் மருமக எல்லாரும் எங்களை நினச்சி அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் என் பசங்க எல்லாரும் இப்படி ஒரு நிலமையில இருக்காங்க. இப்படி நாங்கள் வசமாக மாட்டிக்கிட்டோம். எந்த தப்பும் செய்யாமல் நாங்கள் தங்கமயில ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோமே, அதுக்காக தான் இந்த பாக்கியம் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. இனி தங்கமயில் நினச்சாலும் என் வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது. என் பையன் சரவணன் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் முன்னாடியே வந்து தங்கமயிலை பற்றியும் பாக்கியத்தை பற்றியும் போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நாங்கள் தான் போனால் போதுன்னு அமைதியாக பொறுமையாக இருந்ததுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சிட்டாங்களே இந்த பாக்கியம். பாக்கியம் தான் பிரச்சனை செய்கிறாங்கன்னா தங்கமயிலும் பாக்கியம் பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி என் குடும்பத்தையே தலகுனிய வச்சு அவமானப்படுத்திட்டாலே எப்படி தங்கமயில இனி என் மருமகனை நான் ஏற்றுக்க முடியும்? கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தா தங்கமயில்கிட்ட பேசி புரிய வச்சு நம்ம வீட்டுக்கு வர வைக்கலான்னு கூட நான் நினச்சேன். ஆனால் இனி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நானே தங்கமயில மன்னிச்சாலும் என் பையன் சரவணன் கண்டிப்பாக தங்கமயில மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டான். எதுக்காக பாக்கியம் இப்படி ஒரு பிரச்சனை செய்யணும்? என் குடும்பத்தை பார்க்காம யார்கிட்டையும் பேசாமல் நான் இம்புட்டு கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு, நானாவது பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் வந்து தங்கமயில் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு மற்ற மருமகளை விட தங்கமயிலுக்கு தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாரு. தங்கமயில் பேச்சை கேட்டு தங்கமயில ரொம்பவே நம்பினாரு. ஆனால் என் வீட்டுக்காரர் இப்படி அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் நிற்கிறதுக்கு காரணம் இந்த தங்கமயில் தான் அப்படின்னு தங்கமயில் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற கோமதி நடந்த பிரச்சனையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பாக்கியம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சிட்டாங்க, இன்னும் அவங்க என்னெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கோமதி ரொம்பவே யோசிக்கிறாங்க. வீட்டில் இருக்க தங்கமயில் அழுதுகிட்டே, அப்பா என்னப்பா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. இங்கே மாமனாரும் மாமியாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, நான் சொன்ன பொய்யால் அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட தங்கமயில் கேட்குறாங்க. உடனே மாணிக்கம், என்னம்மா தங்கமயில், நீ வந்து பாக்கியம் சொன்ன மாதிரி பொய் சொன்னதால அவங்க எப்படி வீட்டுக்கு போக முடியும்? அவங்க இப்போ உள்ளே இருக்காங்கம்மா, அவங்க என்னைக்கும் வெளியில் வர முடியாது. ஏன்னா உனக்கு பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் பணம் நகை கேட்டிருக்காங்க, அவங்க சீர்கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ மாசமாக இருந்தப்போ உனக்கு பிரச்சனை செஞ்சதால தான் உனக்கு நிறைய பிரச்சனையாயிருச்சு. உனக்கு
அவங்க எல்லாரும் நிறைய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. வேலைக்கு போக பிடிக்காத தங்கமயில வேலைக்கு அனுப்பணும்னு நினச்சி, அதன் மூலமாக வர வருமானத்தை பாண்டியன் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவருக்கு பணம் தான் முக்கியம். இங்கே வந்து மற்ற எல்லாருமே எங்களை ஏமாத்திட்டாங்க. அவங்களும் நல்ல குடும்பம்னு நினச்சி நாங்கள் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சோன்னு. நீ சொன்னதை விட பாக்கியம் ரொம்ப தெளிவாக பொய் சொன்னதெல்லாம் அவங்க நம்பியிருப்பாங்கல்ல. அப்புறம் எப்படிம்மா உன் மாமனாரும் மாமியாரும் வெளியில் வர முடியும்? அவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே சொன்னீங்க இப்படி என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் தேடி வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க, அதனால தான் நீ பொய் சொல்லணும்னு. அவங்களுக்கு இப்படி பிரச்சனை வருமா? அப்போ அவங்க வெளியில் வர முடியாதா? இங்கே சரவணன் மாமா அப்புறம் எப்படி என்னை மன்னிப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில். உடனே அங்கே வந்த பாக்கியம், அவங்க உன்னை மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, நீ இந்த வீட்டிலேயே இருந்துக்க, இல்லையா வேலைக்கு போய் உன் வாழ்க்கையை பார்த்துக்க. ஆனால் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு என்னெல்லாம் பேசுனாங்க, எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அவங்கள நான் சும்மா விடுவேனா என்ன? இங்கே எல்லாரும் தேடி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க உன் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். அவங்க வந்து மன்னிப்பு கேட்கலனா, உன்னை மருமகளாக ஏற்றுக்கலனா உள்ளே இருக்கட்டும், எதுக்கு வெளியில் வரணும்? படிப்பு விஷயத்துல பொய் சொன்னோம். வயசு விஷயத்துல பொய் சொன்னோம். ஏன் நகை விஷயத்துல கூட பொய் சொன்னோம். அதெல்லாம் ஒரு பெரிய காரணமா எடுத்துக்கிட்டு, இப்படியா உன்னை நம்ம வீட்டுக்கு அனுப்புறது? நீ மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கியா என்ன? உன் தங்கச்சி வேற இருக்கா, படிப்ப முடிக்க போறா. அவளுக்கும் ஒரு நல்ல கல்யாணத்த செஞ்சு வைக்கணும்னு நாங்க எதிர்பார்க்க மாட்டோமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்து, உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு தான் நல்லா அனுபவிக்கிறாங்க. என்னதான் பாண்டியனும் கோமதியும் உண்மைய பேசினாலும், அவங்களால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியாது. அப்படி நான் பொய் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இப்படிலாம் நீ பொய் சொன்னா, இங்க சரவணன் தம்பி மனசு மாறி தேடி வந்து உன்னை கூப்பிட்டு போவாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்னடானா, கோர்ட்ல தான் முடிவை சொல்வாங்க. அங்க போனா மட்டும்தான் நம்ம பக்கம் இருக்கிற உண்மைய புரிஞ்சுக்கிட்டு, இங்க வந்து எல்லாரும் தேடி வந்து என்ன கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்றீங்களே! இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சா அவங்க எப்படிம்மா மனசு மாறுவாங்க? இன்னும் தானே என் மேல ரொம்ப கோவம் வரும். அம்மா வேண்டாம்மா, பேசாம நான் வந்து உண்மைய சொல்லிடுறேம்மான்னு சொல்லும்போது, முடியவே முடியாது. என் பேச்ச கேட்குறியா? இல்ல இந்த வீட்டு பக்கமே வராதன்னு உன்னை அப்படியே அனுப்பி விட்டுறட்டுமா? அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என் மாமியார் வீட்லயும் என்னை புரிஞ்சுக்காம, என்னை ஏத்துக்காம நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இப்ப நான் உங்க பேச்ச கேட்கலன்னா, இங்கேருந்து என்ன அனுப்பிருவீங்களா? அம்மா என்னம்மா நீங்க? எனக்குன்னு இப்ப யாரும்மா இருக்கான்னு சொல்லும்போது, தெரியுதுல்ல? அப்ப அமைதியா இரு. என் பேச்ச கேட்டா மட்டும் போதும். உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி உன் பக்கம்தான் உண்மை இருக்குன்ற மாதிரியும் நம்ம ரொம்ப நியாயமாக தான் இருக்கோன்ற மாதிரியும் எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா நான் உண்மையை சொல்ல போறேன்னு எங்களை மாட்டி விட நினைக்கிறியா? உன் வாழ்க்கைக்காகலாம் நாங்கள் தலை குனிஞ்சு நிற்க மாட்டோம். போதும் போதும், அந்த பாண்டியன் கோமதி கேட்ட கேள்விக்கு நாங்கள் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். இதுக்கு மேலே பேசின தங்கமயில் அவ்வளவுதான் அப்படின்னு பாக்கியம் பேச, பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிற தங்கமயில் யோசிக்கிறாங்க. என் மாமியார் வீட்டில் மட்டும் என்னை இங்கே அனுப்பி வைக்காமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். என் அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்களே, என் அம்மாவை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என் அம்மா பேச்சை கேட்டு நான் பொய் சொன்னதெல்லாம் பெரிய தப்பு தான். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க தங்கமயில். வடிவு முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம பொண்ணு ராஜியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்க. ராஜி சரியாக சாப்பிட்டாலான்னு தெரியல. நடந்த பிரச்சனையை நினச்சி ராஜி அழுதுகிட்டே இருப்பான்னு எனக்கு தெரியும். பாவம் ராஜி ரொம்பவே பயந்துருப்பா. ராஜியை பார்த்து சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. அதான் வீட்டில் பாண்டியன் யாருமே இல்லையே. இங்கே ராஜியை பற்றி நமக்கு தானே தெரியும். ராஜி கண்டிப்பாக சரியாக சாப்பிட்ருக்க மாட்டா. என்ன இருந்தாலும் அரசி நம்ம வீட்டு மருமகளாக இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும்னு நம்ம விட முடியாது. இங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. நம்ம சமைச்ச சாப்பாடை கொடுத்துட்டு ஆறுதலாக நான் பேசிட்டு வரேன். முடிஞ்சா ராஜி அரசி மீனான்னு எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க வடிவு. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, ஏற்கனவே நான் கூப்பிட்டேன். ஆனால் ராஜி வேண்டாம்ப்பா, என் மாமனார் வீட்டுக்கே நான் போகிறேன்னு சொல்லிட்டா. என்ன செய்ய? இந்த சாப்பாடையாவது கொடுத்துட்டு வாங்க, அவங்க சாப்பிடணும். இப்படியே பிரச்சனையை பற்றி யோசிச்சா அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நாளைக்கு நான் எப்படியாவது பேசி கோமதியை வெளியில் நான் கூப்பிட்டு வந்துடுவேன். எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு அப்படின்னு சொல்லும்போது, வடிவு அழுதுகிட்டே இங்கே ராஜியை பார்க்கறதுக்காக பாண்டியன் வீட்டுக்கு போக, இங்கே வடிவு வரதை பார்த்த உடனே ராஜி அம்மா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன ராஜி, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் ராஜி சொல்கிறாங்க. எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா.
தங்கமயிலக்காவுக்கு நாங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கோம். அதை பற்றி அவங்க யோசிக்காமல் அவங்க அம்மா பேச்சை கேட்டு ரொம்பவே பொய் சொல்லிட்டாங்க. அதனால அத்தை வெளியில் வர முடியல. இங்கே எல்லாருமே வெளியில் வர முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க. நம்ம அப்பாவாக இருக்கட்டும், சித்தப்பா, என் மீனாக்காவோட அப்பான்னு எல்லாருமே அங்கே போலீஸ்கிட்ட பேசினாங்க, புரிய வச்சாங்க. ஆனால் எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க. ஏன்னா பாக்கியம் எல்லாரும் நம்புகிற மாதிரி பொய் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. கதிர் கூட ரொம்ப பாவம் தெரியுமா? அவன் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டான் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல சாப்பிடு, நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கும்போது, எப்படிம்மா கதிர் சாப்பிட்ருக்க மாட்டான்? இங்கே வந்து பாண்டியன் மாமா, கோமதி அத்தை யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்களே, நாங்கள் மட்டும் எப்படிம்மா சாப்பிட முடியும்? அவங்களும் எங்கள் கூடவே வீட்டுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலம்மா, ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கும்போது, ராஜி இப்படி பேசிக்கிட்டே அழுறத பார்த்துட்டு வடிவால தாங்கிக்க முடியல. என் பொண்ணு ராஜி எங்களை விட பாண்டியன் கோமதி மேலே ரொம்பவே அக்கறை வச்சிருக்கா, ரொம்பவே உண்மையான பாசம் வச்சிருக்கா. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த வீட்டு மருமக எல்லாரையும் பாண்டியனும் கோமதியும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுனால தானே விட்டு கொடுக்காம ராஜி பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாண்டியன் கோமதியோட நல்ல மனசை வடிவு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வீட்டில் ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க வடிவு. ராஜி, மீனா, அரசின்னு எல்லாருக்கும் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அரசி அடுத்த நாள் எல்லாருமே அங்கே கோர்ட்டுக்கு வராங்க. அந்த சமயம் இங்கே வந்து முத்துவேலோட வக்கீலும் பாண்டியனுக்காகவும் கோமதிக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அங்கே வந்து கோமதி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. மேடம், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். எங்கள் மருமக எல்லாரையும் எங்கள் பொண்ணாக பார்த்து ரொம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டோம். தங்கமயிலையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினோம். நாங்கள் நகையை கேட்கல, பணத்தை கேட்கல. எங்கள் வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு எவ்வளவோ பேசினோம். பாக்கியம் பொய் சொல்லி ஏமாற்றி தங்கமயிலோட வயசை பற்றியும் எங்ககிட்ட சொல்லலை, படிப்பை பற்றியும் சொல்லலை. இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு எங்களுக்கு வேற தெரியல. இந்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்களை சும்மா விடக்கூடாதுன்னு இப்படி பொய் சொல்லிட்டாங்க மேடம். மற்றபடி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக எல்லாரையும் ரொம்ப நல்லபடியாக தான் பார்த்துக்குறோம். எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்களாவது நம்புங்க. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. என் பசங்களையாவது வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கள். என் பையன் சரவணன் இந்த தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். இப்போயாவது அவன் நிம்மதியாக இருக்கட்டும்னு நினச்சா அதுக்குள்ளே அங்கே போலீஸை வர வச்சு அவங்க என்னென்னவோ பிரச்சனை செஞ்சுட்டாங்க. இப்போ உங்கள் முன்னாடி நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன், சரவணன், செந்தில், கதிர்னு எல்லாரும் வீட்டில் நடந்த பிரச்சனையை ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா நினைக்கிறாங்க, தங்கமயிலக்கா மாசமாக இருக்கிறதா பாக்கியம் சொன்னாங்க. அவங்க மாசமாக இருக்கும்போது நாங்கள் தான் பிரச்சனை செஞ்சதாகவும் சொன்னாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்னென்னவோ நடந்துருச்சுன்னு அவங்க அம்மா சொன்னாங்கல்ல. அவங்க மாசமாவே இல்லைன்னு டாக்டர் சொன்னதா தானே இங்கே வீட்டில் வந்து அத்தை வந்து சொன்னாங்க. டாக்டரை வர வைக்கணும், உண்மை என்னன்னு புரிய வைக்கணும். அப்போ நம்ம பக்கம் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நகையவும் நான் கொண்டு வரேன். இந்த நகையெல்லாம் தங்கமயில் அக்காவோட நகை தான், உண்மையான நகையே இல்லைன்னு இனி உண்மையை சொன்னால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும் அப்படின்னு மீனா உடனே டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. டாக்டர்கிட்ட நடந்த உண்மையை சொல்கிறாங்க மீனா. நீங்கள் வந்தால் தான் டாக்டர் அங்கே எல்லாருக்கும் உண்மையை புரிய வைக்க முடியும். தங்கமயிலக்கா உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்தாங்க. அவங்க மாசமாக இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்கன்னு கேட்க, ஆமாம், தங்கமயிலை பற்றி எனக்கு தெரியும். அப்போவே நான் சொன்னதை கேட்டுட்டு தங்கமயிலும் அவங்க அம்மாவும் நிறைய பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்க. ரொம்பவே அழுதாங்க. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் இப்போ தங்கமயில் மாசமாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் தான் சொல்லி அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது மீனா நடந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. இங்கே வந்து தங்கமயில் அக்கா வயசு விஷயத்தில் பொய் சொல்லியிருக்காங்க, படிப்பு விஷயத்தில் பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க நிறைய படிச்சிருக்காங்க நம்பி அவங்க ஆஃபீஸ் வேலைக்கு தான் போகிறாங்கன்னு நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. இப்படி எங்களை ரொம்பவே ஏமாற்றிட்டாங்க. உண்மை தெரிஞ்சு இங்கே சரவணன் மாமா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு தங்கமயில் அக்காவை அனுப்பிட்டாங்க. இவங்க மாசமாக இருக்கிறதா சொல்லி தான் மறுபடியும் தங்கமயிலக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம்தான் உங்களை வந்து பார்த்ததுல உண்மை என்னன்னு தெரிய வந்தது. இந்த உண்மையை நீங்கள் எங்களுக்காக அங்கே எல்லாரும் முன்னாடி வந்து சொன்னாதான் என் மாமனார் மாமியார்னு எல்லாரையும் நான் வந்து வெளியில் கொண்டு வர முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் உண்மையை பேசுகிறதுக்காக வருவேன். இதே தங்கமயில் பக்கம் உண்மை இருந்தால் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தங்கமயில நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு இங்கே டாக்டர் வந்து மீனா கூட கிளம்பி வராங்க. அங்கே எல்லாரும் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போதே மீனா சொல்கிறாங்க, டாக்டர் உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்க. யார் பக்கம் உண்மை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இங்கே பாக்கியம் வந்து தங்கமயிலக்கா மாசமாக இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்க கொண்டு வந்த அந்த பேப்பரை எல்லார்கிட்டேயுமே வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ளவங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வருது. அங்கே டாக்டரும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, என் ஹாஸ்பிட்டலுக்கு தங்கமயில் வந்தப்ப அவங்க மாசமா இல்லைன்ற உண்மையை நான் சொல்லி அனுப்பிட்டேன். சொல்லப்போனால் தங்கமயிலும் சரவணனும் அவங்களுக்குன்னு வாரிசு வரணும்னு நினச்சது எல்லாம் உண்மைதான். ஆனால் தங்கமயில் என் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மாசமா இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ பாக்கியம் சொல்கிறது எல்லாமே பொய் தான். அவங்க மாசமா இருந்ததா சொன்னதும் பொய் தான். இவங்க வீட்டில் உள்ளவங்க பிரச்சனை செஞ்சதா சொன்னதும் பொய் தான். என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த தங்கமயில் வந்து என் முன்னாடி வந்து உண்மையை சொல்ல சொல்லுங்கன்னு கேட்கும்போது அங்கே வந்த தங்கமயிலும் அழுதுகிட்டே வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அங்கே டாக்டர் வந்து நீங்கள் என் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்தீங்கன்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேனா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் மாசமா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லும்போது அப்போ எதுக்காக உங்கள் அம்மா பொய் சொன்னாங்கன்னு கேட்க தங்கமயில் பதில் பேசாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா, தங்கமயில்கிட்ட பதிலே இல்லை, அவங்களால பதில் பேச முடியலன்னு சொல்லும்போது உடனே மீனா அங்கே கொண்டு வந்த நகையை எல்லாரும் முன்னாடியுமே காமிக்கிறாங்க. இங்கே நகை விஷயத்துலேயும் இவங்க அம்மா பொய் சொல்லியிருக்காங்க. இந்த உண்மை எனக்கும் ராஜிக்கும் எப்போவோ தெரியும். ஆனாலும் தங்கமயிலக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். அதெல்லாம் என் தப்பு தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேடம், இந்த நகையை வந்து நான் தான் கொடுத்தேன். தங்கமயிலுக்காக நான் நிறைய நகையை கொடுத்தேன் அப்படின்னு பாக்கியம் சொன்னாங்கல்ல, அவங்க கொடுத்த நகை இந்த நகை தான். எடுத்து பாருங்க மேடம்னு சொல்ல அங்கே இருந்த ஒவ்வொரு நகையும் பார்க்கும்போது அதில் இருந்த நகையெல்லாம் கருத்து போயிருக்க, இந்த நகையவா கொடுத்தாங்க பாக்கியம்னு சொல்ல உடனே தங்கமயில் ஆமாம் என் அம்மா கொடுத்த நகைதான்னு சொல்லும்போது இதெல்லாம் உண்மையான நகையே இல்லை, எங்களை மன்னிச்சிருங்கன்னு வந்து தங்கமயில் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, இல்லை மேடம், நாங்கள் உண்மையான நகையை தான் கொடுத்தோம். ஆனாலும் இவங்க எல்லாரும் அந்த நகையை வந்து மாற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை, யாரும் அந்த நகையை பார்த்தது கூட கிடையாது. எப்பயுமே அந்த நகை என் ரூம்லேயே தான் இருந்தது. நான் கொண்டு வந்த நகையை பற்றி என் மாமியார் என்கிட்ட கேட்டதும் கிடையாது. என் மாமனார் நகையை பற்றி பேசினதும் கிடையாது அப்படின்னு தங்கமயில் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே இருந்த மேடம் வந்து சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் மாமனாரும் மாமியாரும் நகையை கேட்டாங்க, பணத்தை கொண்டு வர சொன்னாங்க, சீர் கொடுக்க சொன்னாங்கன்னு என்னென்னவோ உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே, இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது தங்கமயில் அமைதியாக இருக்க, பதில் பேசலைன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் யோசிச்சு உண்மையான பதிலை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிடுங்க மேடம், எங்கள் அம்மா இந்த நகையை தான் கொடுத்தாங்க. நகையை பற்றியோ இல்லை பணத்தை பற்றியோ என் வீட்டில் உள்ளவங்க பேசவே இல்லை. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் மாமனாரும் மாமியாரும் தன்னுடைய மக மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா தான் பொய் சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இப்போ வரைக்கும் நான் மாசமாகவும் இல்லை, எனக்கு யாரும் பிரச்சனை செய்யவும் இல்லை. நான் வேலைக்கு போகணும்னு என் மாமனார் சொன்னது உண்மைதான். ஆனால் நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன்னு நம்பி தான் என்னை வேலைக்கு அனுப்பணும்னு நினச்சாங்க. ஆனால் படிப்பு விஷயத்தில் நான் பொய் சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேச்சை கேட்காம நான் ஹோட்டல் கடை வேலைக்கு தான் போயிருந்தேன். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால என் மேலே கோவப்பட்டு என் அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க. அவங்க பெருசாக எந்த பிரச்சனையும் செய்யலை. நான் பொய் சொல்லியிருக்கேன், நான் அந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டேன்னு நினச்சி அவங்க வந்து இனி இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர்த்து மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க. பணமும் கேட்கல, நகையும் கேட்கல. என் அம்மா தான் ரொம்பவே பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு தங்கமயில் வந்து மீனா பேசின பேச்சாலையும் மீனா கொண்டு வந்த ஆதாரத்தாலையும் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே சரவணன் கேட்குறாரு, பார்த்தீங்களா மேடம், இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி இப்போ தான் தெரியும். நகை விஷயத்தில் ஏமாத்திருக்காங்க. இப்போ வந்து வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தாங்க. என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை நம்பி எப்படி மேடம் இவங்க கூட என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும்? அதனால தான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனேன். அந்த கோவத்தில் மறுபடியும் பொய் சொல்லி என் குடும்பத்தை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. வேண்டாம் மேடம், எனக்கு தேவையானது டிவோர்ஸ் மட்டும்தான். இவங்க கூட வாழணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில் இவ்வளோ பொய் சொல்லி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக தங்கமயில் கூட வாழ முடியாது. இப்படி உங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் மனசு மாறுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. தங்கமயிலை ஏற்றுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது கோமதி சொல்கிறாங்க, வேண்டவே வேண்டாம் மேடம், நாங்கள் இனி தங்கமயிலை ஏற்றுக்க தயாராகவே இல்லை. இப்படி பொய் சொல்லி அவங்க அம்மா பேச்சை கேட்டு மறுபடியும் எங்களை ஏமாத்தின தங்கமயில் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னும் எங்களை ஏமாற்ற மாட்டாங்கன்னு எப்படி நம்ப முடியும்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, என் பையன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் எங்கள் முடிவும்.
சரவணனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். அதனால இப்ப சரவணன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். இனி சரவணனுக்காக நான் எந்த முடிவையும் எடுக்க விரும்பவே இல்ல. தங்கமயில பத்தி பேசவும் எனக்கு விருப்பமே இல்ல. சரவணன் என்ன சொல்றானோ அத நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்றாங்க, "பாத்தீங்களா மேடம், எங்க பக்கம் உண்மை இருக்குன்னு நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப இவ்ளோ ஆதாரம் கிடைச்சிருக்கு. தங்கமயில் அக்காவும் உண்மைய சொல்லிட்டாங்க. இனி எதுக்காக நீங்க பொறுமையா இருக்கிறீங்க மேடம்? நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, இங்க வந்து சரவணனுக்கும், இங்க தங்கமயிலுக்கும் டிவோர்ஸ் குடுத்துடுறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காத பாக்கியம் பேரதிர்ச்சியோட இருக்கிறாங்க. இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு, மறுபடியும் தங்கமயில அ பாண்டியன் வீட்டுக்கு எப்படியாவது மருமகளா அனுப்பிறலாம். தங்கமயில் என் வீட்ல இருக்கவே கூடாது. என்ன ஆனாலும் பரவால்ல. அதுக்காக எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் பரவால்ல. எவ்வளோ பொய் சொன்னாலும் பரவால்ல அப்படின்னு நெனச்ச பாக்கியம் முன்னாடி, இப்படி தன்னுடைய முடிவ சொன்னத கேட்ட உடனே, "மேடம் என்ன சொல்றீங்கன்னு?" கேட்க, "நீங்க பேசவே பேசாதீங்க. பாண்டியன் குடும்பத்த அவமானப்படுத்த திட்டம் போட்டு பொய் சொல்லியிருக்கீங்க. நீங்க 6 மாசம் வெளியிலயே வர முடியாது. ஏன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னு இப்படியா பொய் சொல்லி பாண்டியன் குடும்பத்த அவமானப்படுத்துவீங்க?" அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க, "என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டாங்களே! இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் இங்க பாக்கியத்துக்கிட்டயும், தங்கமயில்கிட்டயும் வந்து சொல்றாங்க, "எங்கள எவ்வளவோ பேசுனீங்க, அவமானப்படுத்துனீங்க. ஆனா இப்ப உங்க நிலைமைய பார்த்தீங்களா? எங்க பக்கம் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு, அ எங்க பக்கமே அவங்க வந்து தன்னுடைய முடிவ சொல்லிட்டாங்க. இப்படி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. ஆனா, இப்ப அவங்க சொன்ன முடிவால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் முகத்திலேயே முழிக்காத. இனி எங்க வீட்டு பக்கம் வரக்கூட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரியுதுல?" அப்படின்னு சரவணன் ரொம்ப கோவமா பேசிட்டு, இங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. மீனா சொல்றாங்க, "தங்கமயிலக்கா, என்னக்கா? நீங்க உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு மறுபடியும் பொய் சொன்னதால பாத்தீங்களா? இங்க நீங்க நெனச்ச மாதிரியே அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வர முடியாது. அவங்க டிவோர்ஸ் குடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? 2 பேரும் இப்படி உங்க வாழ்க்கைய பாத்துக்கிறதுக்காக தான் உங்க அம்மா பேச்ச கேட்டீங்களா? நீங்களா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்களா? நீங்களா யோசிச்சு பேச மாட்டீங்களா? உங்க அம்மா சொன்னா நீங்களும் பொய் சொல்வீங்களா என்ன? நீங்க நகை விஷயத்துல பொய் சொல்லியிருக்கீங்க, ஏமாத்தியிருக்கீங்க. ஆனாலும் இந்த உண்மைய நான் சொல்லவே இல்ல. இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக உதவி செய்யணும்னு நெனைக்கல. உங்களுக்காக மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி திருந்தாம உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு பொய் சொன்னா, எப்படி உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும்? இனியாவது யோசிச்சு நீங்களா ஒரு முடிவெடுங்க. ஆனாலும் அந்த வீட்டுக்கு நீங்க மறுபடியும் வர முடியாதே! இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொய் சொன்னீங்களான்னு கேட்க, பாக்கியம் கண் கலங்கி நிக்கிறாங்க. நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனச்சீங்க. மத்தவங்கள பத்தி யோசிக்கல. அதான் உங்களுக்கும் தங்கமயிலக்காவுக்கும் இப்படி ஒரு நிலைமை. இனியாவது யோசிச்சு இப்படி யாரையும் ஏமாத்தாதீங்க. இனி உங்களுக்கு என்னால உதவி செய்யவும் முடியாது. இனி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா கிளம்பிடுறாங்க. "அம்மா, என்னம்மா நடக்குது? உன் பேச்ச தானம்மா கேட்டேன். மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையில உன்னால பிரச்சனை வந்து, இப்ப நானும் இங்க சரவணன் மாமாவும் பிரிஞ்சுட்டோமே! இதுக்காக தான் பொய் சொல்ல சொன்னியா? உன் பேச்ச கேட்க சொன்னியா? போதுமாம்மா. நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணுன்ற ஆசையில இருந்து, அதெல்லாம் நடக்காதுன்னு இப்ப என் நிலைமைய பார்த்தீங்களாம்மா? இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? நீங்க அமைதியா இருந்திருந்தா கூட, எப்படியாவது கொஞ்ச நாளையில என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுகிட்டு மனசு மாறி என்ன தேடி வந்திருப்பாரு. இல்ல நானாவது போய் பேசியிருப்பேன். அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா போயிருப்பேன். இப்ப என்னாலயும் அங்க போக முடியாது. அவங்களும் தேடி வந்து என்ன கூப்பிட போறதில்ல. என் வாழ்க்கையவே இப்படி பிரச்சனை செஞ்சுட்டீங்கம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "தங்கமயிலு, நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே தங்கமயிலு." அப்படின்னு சொல்லி தங்கமயிலோட வாழ்க்கைய நினைச்சு அவமானப்பட்ட பாக்கியம் கண் கலங்கி நிக்கிறாங்க. உடனே மாணிக்கம் சொல்றாங்க, "பாக்கியம், நானும் உன் பேச்ச கேட்டிருக்க கூடாது. தங்கமயில எப்படியாவது கூப்பிட்டு போய் சம்மந்தி வீட்ல பேசி இந்த பிரச்சனைய வந்து சரி செஞ்சிரலான்னு நானாவது பேசியிருக்கணும். ஆனா பாக்கியம் உன் பேச்ச கேட்டதுனால தங்கமயிலோட வாழ்க்கையில இப்படிலாம் நடந்துருச்சே." அப்படின்னு மாணிக்கம் சொல்லும்போது பதில் பேச முடியாம நிக்கிறாங்க தங்கமயிலும் பாக்கியம். இனியாவது சரவணனோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா இருக்கட்டும். இனி பாக்கியமா இருக்கட்டும், தங்கமயில், மாணிக்கம் யாரும் வந்து பிரச்சனை செய்யவே முடியாது அப்படின்னு ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா இருக்கிறாங்க பாண்டியனும், கோமதியும். எல்லார் முன்னாடியும் பாக்கியமும், தங்கமயிலும் திட்டம் போட்டு நம்மள ஏமாத்தியிருந்தாலும், பொய் சொல்லியிருந்தாலும், இங்க சரவணன் நெனச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இனியாவது என் பையன் சரவணனோட வாழ்க்கை சந்தோஷமா, நிம்மதியா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க கோமதி. வீட்டுக்கு வந்த சரவணன் ரொம்ப சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்கிறத பார்த்துட்டு, இங்க கண் கலங்கி நிக்கிற பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.